ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் கிறிஸ் சமையல். நம்ம கிறிஸ்மஸ்னாலே கண்டிப்பாக கேக் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த கேக் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். நம்ம வீட்டிலேயே கேக் பண்ணி நம்ம கொடுக்கறனால நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம கிறிஸ்மஸ் நாட்களில் வந்து கேக்கு கொடுத்து நம்ம கிறிஸ்து பிறப்பின் செய்தியை நம்ம தெரிவிக்கும் போது நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கும். இப்போ நம்ம சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம். அந்த கேக் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சாக்லேட் கேக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சாக்லேட் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு 2 கப் மைதா மாவு நமக்கு தேவை. 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் 2 கப் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் கோகோ பவுடர். இந்த கோகோ பவுடர் தான் நமக்கு சாக்லேட்டுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் நீங்கள் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 2 முட்டை, கண்டிப்பாக 2 முட்டை நம்ம சேர்க்கும்போது இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே நீங்கள் சேர்க்கக்கூடாது. இது ஒரு அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸாக நம்ம வெளியே இருக்கணும். இப்போ இந்த முட்டையை நம்ம வந்து விஸ்க பயன்படுத்தியும் நம்ம பீட் பண்ணிக்கலாம், இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டரை பயன்படுத்தியும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையால் விஸ்க பயன்படுத்தி நம்ம பீட் பண்ணனா 20 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். சில பேர் அந்த மாதிரி 20 மினிட்ஸ் என்னால் பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க மிக்ஸி ஜாரில், குட்டி மிக்ஸி இருக்குல்ல, அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு நல்லா ஒரு சுற்றுனீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு ஒயிட் கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/4 கப் ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் வந்து எந்த ஃப்ளேவரில் உள்ள ஆயிலும் இருக்கக்கூடாது, நார்மலான ஆயிலாக இருக்கணும். நீங்கள் ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னா பட்டர் இருக்குல்ல, பட்டரை வந்து உருக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் நம்ம வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட போகிறோம், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட போகிறோம், அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு ஃப்ளேவருக்காக, அப்புறம் வந்து காஃபி பவுடர் இருக்குல்ல, அது ஒரு 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ஹாட் வாட்டர். இதெல்லாமே வந்து நம்ம ஒன்றா செய்ய நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த 2 எக்கை நம்ம விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம அதே சொன்ன மாதிரி உங்களுக்கு பீட் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம இந்த முட்டையை எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக ஜூஸியாக வரும். அதனால் நீங்கள் முட்டையை நம்ம பீட் பண்ணும்போது மட்டும் நல்லா கவனமாக பண்ணுங்கள். இப்போ இந்த முட்டை வந்து நல்லா தயாராகிட்டு, சில பேர் கேட்பாங்க கோதுமை மாவில் நம்ம கேக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன தான் நீங்கள் கோதுமை மாவில் கேக் பண்ணாலும் மைதா மாவில் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளேவராகவும் ஒரு கன்சிஸ்டன்சிலையும் நமக்கு கேக்கு கண்டிப்பாக வராது. மைதா மாவு உடலுக்கு கேடு தான், பட் இருந்தாலும் கேக் அப்படின்னாலே மைதா மாவு தான் நமக்கு. இப்போ மீதி உள்ள பொருளெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க 2 மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவை நீங்கள் நல்லா ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கோகோ பவுடர் எடுத்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. சோடா பயன்படுத்த விருப்பம் இல்லாதவங்க அதை விட்டுறலாம். ஆனால் சோடா பயன்படுத்தினீங்கன்னா தான் கேக்கு மிருதுவாக நமக்கு வரும். 1 கப் சர்க்கரை. இந்த சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மெயினான ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு 1/4 ஸ்பூன். 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எந்த பொருளுமே, எந்த இனிப்பான பொருளுமே நம்ம லைட்டாக உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா அதோட சுவையை வந்து இன்னும் அதிகமாக நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் கிறிஸ் சமையல். இன்னைக்கு நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக ரவா புட்டிங் தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ரவா புட்டிங் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்க. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல, சாப்பிடணும்னு தோணுதில்ல. இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, கொஞ்சமான டைம் தான் எடுக்கும். நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஸ்வீட்டை நீங்கள் உங்கள் கையாலே பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை கிரீஸ் பண்ணிடலாம். நம்ம நீங்கள் ஆயில் வச்சும் பண்ணலாம், நெய் வச்சும் பண்ணலாம், பட்டர் வச்சு பண்ணலாம், உங்கள் விருப்பம். இது நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் படுற மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த புட்டிங் எடுக்கும்போது நமக்கு ஒட்டாமல் நல்லா நீட்டாக அழகாக வரும். நான் இந்த ஷேப்பில் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரவை கூட நான் ஒரு 1.5 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம், அடிப்பிடிக்காமல். இப்போ இந்த ரவையில் ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைமில் நம்ம ரவையை எடுத்துடலாம். இப்போ ரவா புட்டிங்க்கு நம்ம கேரமலைஸ் பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்பூன் சக்கரை எடுத்துருக்கேன். இது நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்கக்கூடாது. நல்லா கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நமக்கு நல்லா கலர் மாறிட்டே வருது. இப்போ நமக்கு நல்ல கேரமலைஸ் ஆகிட்டு நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையில் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.25 கப் பால் சேர்த்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ இதில் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தாப்புல நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ இன்னொரு கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம இப்போ புட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா கரைச்சிட்டோம். இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நட்ஸ் நம்ம பயன்படுத்தி புட்டிங் செய்யும்போது நமக்கு புட்டிங் சாப்பிடும்போது நட்ஸ் அங்கங்கே கடிப்படும் போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பேக்கிங் ட்ரேயில் அதை ஊற்றிக்கலாம். இப்போ பேக்கிங் ட்ரேயில் மாற்றுறதுக்கு முன்னாடி டெக்கரேஷனுக்காக நம்ம இந்த ஓரங்கள்லாம் பாதாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாதாம் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தாலும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற அந்த புட்டிங் கலவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2-3 டைம் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது லம்ஸ் இருந்தால் நமக்கு ரிலீஸ் ஆயிடும். அதனால நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ தவா நல்லா ஹீட் ஆகிட்டு இந்த ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கலவையை நம்ம இதில் வச்சிடலாம். வச்சு மூடி வச்சுருங்க. நம்ம எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ புட்டிங் நமக்கு ரெடி ஆகிட்டு 1/2 hour ஆகிருக்கு எனக்கு. இப்போ வாங்க அது எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். புட்டிங் நமக்கு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.